இன்னைக்கு நம்மளுடைய பரபரப்பான இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை துணை நம்ம கிட்ட அன்பு செலுத்துறாங்களா இல்ல கட்டுப்பாடு விதிக்கிறாங்களா அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது இரண்டு மனங்கள் ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு உரிய மதிப்பளிக்கிறது, அன்போட அரவணைச்சு வாழக்கூடிய இனிமையான வாழ்வியல் பயணம். அந்த தம்பதியர்கிட்ட அன்பு, நம்பிக்கை, விட்டு கொடுத்தல், புரிதல் இதெல்லாம் இருக்கும். ஆனா இன்னைக்கு பல நேரங்கள்ல அன்புங்கிற பேர்ல சில செயல்கள் உண்மையிலேயே அது அக்கறையோட வெளிப்பாடு தானா அப்படிங்கிறது நம்மள கேள்விக்குறியாக்குது. துணையை கட்டுப்படுத்தி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு முயற்சியாகவும் இருக்குது. இன்னைக்கு வேகமான வாழ்க்கை முறையில பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை துணையுடைய அன்புக்கும் கட்டுப்பாட்டுக்கும் இடையே நிறைய வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது ரொம்பவே அவசியமா இருக்கு. அன்பு ஒருவருடைய சுதந்திரத்தை மதிக்கிறது, கட்டுப்பாடுங்கிறது சுதந்திரத்தை மறைமுகமா கட்டுப்படுத்துறது. எப்பவுமே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு இருந்துக்கிட்டோம்னா அவங்க தங்களுடைய அன்பை பரிமாறிக்கிறது இயல்பான ஒன்று தான். சாப்பிட்டியா, வேலை முடிஞ்சதா, பாதுகாப்பாக வீடு போய் சேர்ந்துட்டியா, ஆஃபீஸ் போயிட்டியா, இந்த மாதிரியான சில வார்த்தைகள் அன்பின் வெளிப்பாடாக இருக்கலாம். ஆனால் இந்த அக்கறை ஒரு காட்டத்தில் கண்காணிப்பாக மாறும்போது உறவினுடைய ஆரோக்கியத்தை அது பாதிக்க தொடங்குது. உண்மையாகவே அன்பு கொண்ட வாழ்க்கை துணை தனது பிஸியான வாழ்க்கையிலும் நேரம் ஒதுக்கி தான் பேச முயற்சி செய்வாங்க. ஆனால் கட்டுப்படுத்தும் மனநிலை இருக்கிறவங்க, நீ எங்கே இருக்க, என்ன பண்ணுற, யார் கூட இருக்கிற, நான் பேசினா ஏன் உடனே பதில் சொல்லலை, இந்த மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்றைய காலகட்டத்தில் வாட்ஸ்அப் இந்த மாதிரி நிறைய சமூக வலைத்தளங்கள் இருக்குது. எல்லாருமே ஆன்லைனில் மூழ்கி இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விதமான கட்டுப்பாடாகவே பார்க்கப்படுது. துணையினுடைய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு தெரியணும். மற்றவங்களுடைய துணையினுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அன்பு கிடையாது, அது நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு. ஆரோக்கியமான உறவில் தனித்துவம் மதிக்கப்படணும். நண்பர்கள் மற்றும் சிலர் உறவினர்கிட்ட விலகுவாங்க. கணவனோ மனைவியோ தன்னுடைய துணையிட அதிக நேரம் செலவு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறது இயல்பானது தான். ஆனால் அதுக்காக அவங்க நண்பர்கள், உறவினர்கள், சமூக அனைத்துலையுமே அவங்க விலகி இருப்பாங்க. இது ஆரோக்கியமான அணுகுமுறை கிடையாது. நான் உனக்கு மட்டும் முக்கியம், அவங்க கூட நீ அதிகமாக பேசக்கூடாது, உன்னுடைய நண்பர்கள் உனக்கு தேவையில்லை, இந்த மாதிரி கருத்துக்கள் அன்பின் வெளிப்பாடாக இருக்கலாம். ஆனால் ஆரம்பத்தில் அது அக்கறையாக தோன்றினாலும் நாளடைவில் பார்க்கும்போது அது நம்ம ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியாக இருக்கும். ஒரு நபரினுடைய மனநலத்திற்கு கட்டுப்பட்டு குடும்பம் மட்டுமல்ல சமூக உறவுகள் கூட இன்னைக்கு அவசியமானது அப்படின்னு சொல்லிட்டு உளவியல் ஆய்வுகள் வெளிப்படுத்துகின்றன. அன்பு செலுத்தக்கூடிய துணை மற்றவர்களுடான உங்களுடைய உறவுகளையும் மதிப்பாங்க. ஆனால் கட்டுப்படுத்தக்கூடிய துணை மற்றவர்களுடைய உறவுகளை மதிக்க மாட்டாங்க. அன்பான ஆலோசனையா, மறைமுகமான விமர்சனமா உங்களுடைய துணையினுடைய குறைகளை சுட்டி காட்டுறது தவறு கிடையாது. ஆனால் எந்த நோக்கத்துக்காக நீங்கள் சுட்டி காட்டுறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அன்பான துணை தவறுகளை சுட்டி காட்டும் போது புரிதலோடையும் பேசுவாங்க, உங்களுடைய மனநிலையை கருத்தில் கொடுப்பாங்க. ஆனால் கட்டுப்படுத்தும் மனநிலை இருக்கவங்க கேலி, கிண்டல், ஒப்பீடு, விமர்சனம் இந்த மாதிரி பேசி உங்களுடைய மனதை நோக்கடிப்பாங்க. உனக்கு எதுவும் தெரியாது, நீ தனியாக எதையும் செய்ய முடியாது, நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும், இந்த வார்த்தைகள் துணை மீது வைத்திருக்கக்கூடிய தன்னம்பிக்கையை மெதுவாக உடைச்சிடும். ஆரம்பத்தில் இது ஜாலியாக இருந்தாலும் வார்த்தைகள் காலப்போக்கில் மன அழுத்தத்திற்கோ தாழ்வு மனப்பான்மைக்கு மட்டும்தான் வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரோக்கியமான உறவில் தம்பதியர் ரெண்டு பேருமே அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கவும் முடிவெடுக்கவும் இன்னைக்கு உரிமைகள் இருக்குது. குடும்ப செலவுகள், தொழில் நண்பர்கள் இதை பற்றிலாம் திங்க் பண்ணி பேசலாம். ஆனால் பரஸ்பர ஆலோசனையும் மரியாதையும் ரெண்டு பேருக்குமே ரொம்ப 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 முக்கியம். துணையில் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் தான் எல்லா முடிவுகளையும் எடுப்பாங்க, மற்றவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. அது சமமான உறவாக இருக்காது. நான் சொல்கிறத மட்டும் செய்ய, உனக்கு தேவையில்லை, நான் முடிவு செஞ்சுட்டேன், அதுபடி தான் நடக்கணும் அப்படிங்கிற அணுகுமுறை கட்டுப்படுத்தும் மனநிலையினுடைய அறிகுறி தான் இது. இன்றைய வாழ்க்கை முறையில் பொழுதுபோக்கு விஷயத்தில் நிறைய சமூக வலைதளங்கள் முக்கிய பங்கு எடுத்துக்கிட்டு இருக்குது. அவற்றின் மூலம் தம்பதிகளை உருவாகும் சந்தேகமும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. துணையினுடைய கைபேசி அடிக்கடி சோதிச்சு பார்க்குறது, பாஸ்வேர்டு கேட்குறது, அப்புறம் யாரெல்லாம் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ போடுறதுக்கு பர்மிஷன் கேட்குறது, இது எல்லாமே அன்பினுடைய வெளிப்பாடு கிடையாது. பாதுகாப்பு மற்றும் கட்டுப்படுத்தும் மனநிலையினுடைய வெளிப்பாடாகவே இது பார்க்கப்படுது. நம்பிக்கை இல்லாத இடத்துல அன்பு இருக்காது. ஒரு நல்ல இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது யார் யாரை கட்டுப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது இல்லை, யார் யாரை புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஒவ்வொரு தனிப்பட்ட எண்ணம், விருப்பம், சமூக உறவு இதெல்லாமே அவங்க கூட மதிக்கக்கூடிய மனநிலையோ உண்மையான அன்பின் அடையாளமாகும். துணையினுடைய நடத்தையில் எதிர்மறையான பண்புகள் தென்பட்டால் அது ஆரம்பத்திலேயே பொறுமையாக பேசி புரிய வைக்கணும். குற்றம் சாட்டாமல் உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு பரஸ்பர நம்பிக்கையை வளர்க்கிறது தான் ஒரு சரியான வழி. அன்பு ஆதிக்கம் செலுத்தாது, அரவணைக்கும். அந்த அரவணைப்பே ஆனந்தமான குடும்ப வாழ்க்கைக்கு வலுவான அடித்தளம் அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.